Hello viewers, welcome to Thamizh Saaral. Today we are going to see adverb of degree. Last class la namba adverb of quality or manner பத்தி பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்க போறது adverb of degree or quantity. ரெண்டுமே வந்து எப்படின்றதை நான் தனித்தனியா சொல்றேன். Adverb of degree first பார்க்கலாம். Adverb of degree வந்து எதை பத்தி சொல்லுதுன்னா intensity of an action. Intensity of an action என்னன்னு பார்த்தீங்கன்னா power of an action. ஒரு செயலை செய்கிறோம், அந்த செயலுடைய பவர், அதான் இன்டென்சிட்டி ஆஃப் அன் ஆக்ஷனை பற்றி சொல்கிறதா என்னது adverb of degree. And in same time adverb of degree also tells us about in what extent எந்த அளவுக்கு அது போகுது அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது ரெண்டுமே வந்து உங்களுக்கு என்ன வரும், adverb of degreeல வரும். adverb of quantity பார்த்தீங்கன்னா how much or how many, எவ்வளவு அப்படின்னு, குவான்டிட்டினாலே எவ்வளவு. ஸோ இது ரெண்டுத்தையும் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இன்னைக்கு. ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது adverb of degree and quantity. அதாவது பார்த்தீங்கன்னா டிகிரி குவான்டிட்டி ஸ்லாஷ் போட்டு தான் நம்ம சொல்லுவோம். ஆனால் தனித்தனியாக நான் உங்களுக்கு அதை டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக தான் adverb of degree, adverb of quantityன்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது adverb of degree. ஸோ நான் ஆல்ரெடி சொன்னேன் adverb of degree tells us about the intensity of an action. Intensity of an action, intensity, power of an action. Okay, adverb of degree tells us about the intensity of an action, அதாவது power of an action, or about the degree of an action, or about the degree of a verb, அதான் action, degree of a verb, or an adverb and adjective. Okay, so adverb of degree tells us about the intensity of an action, that is power of an action, or a degree of a verb or an adverb or an adjective. இதுதான் adverb of degree. ஓகே, இப்போ adverb of degree வந்து எப்படின்னா, இப்போ நம்ம adverb of quality லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம். அதில் நம்ம பார்த்துருப்போம் immediately after the verb we have to use the adverb of quality. இப்போ இது எப்படின்னா before the verb. பிஃபோர் த வேர்ப் தான் நம்ம என்ன பண்ணுவோம், adverb of degree வந்து யூஸ் பண்ண போகிறோம். adverb of degree நம்ம எங்கே யூஸ் பண்ண போகிறோம், பிஃபோர் த வேர்ப் ஆர் an adverb ஆர் an adjective. வேர்புக்கு முன்னாடி இல்லைனா ஒரு adjective முன்னாடி இல்லைனா ஒரு adverb முன்னாடி தான் நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம், adverb of degree யூஸ் பண்ணுவோம். சில வேர்ட்ஸ்லாம் நான் எழுதுகிறேன் பாருங்கள், இதெல்லாம் வந்து adverb of degree. ஆல்மோஸ்ட், எக்ஸ்ட்ரீம்லி, absolutely, barely, completely, greatly, fully, very, just. These are some of the adverb of degree words. adverb of degree ல இதெல்லாம் வந்து adverb of degree. இந்த வேர்ட்ஸ் எல்லாம் நம்ம வந்து யூசுவலி என்ன சொல்லுவோம், adverb of degree சொல்லுவோம். entirely, fairly, quite, இதெல்லாமே வந்து என்ன வரும் உங்களுக்கு, adverb of degree. இந்த வேர்ட்ஸ் எல்லாம் ஒரு சென்டென்ஸ்ல இருந்ததுன்னா இது வந்து என்னது adverb of degree. Okay, so adverb of degree tells us about an intensity of an action. intensity na power of an action, அந்த செயல் எந்த அளவுக்கு நடந்திருக்கு, டிகிரினா எந்த அளவுக்கு. ஓகே, எதை பற்றி சொல்லும், வெறும் verb பற்றி மட்டும் கிடையாது. it tells us about the intensity of an action, a verb, an adverb or an adjective. degree of a verb, an adverb or an adjective. இதை பற்றி சொல்கிறதா என்னது adverb of degree. adverb of degree என்ன சில வேர்ட்ஸில் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட், எக்ஸ்ட்ரீம்லி, அப்சல்யூட்லி, பேர்லி, கம்ப்ளீட்லி, கிரேட்லி, ஃபுல்லி, வெரி, ஜஸ்ட், என்டையர்லி, ஃபேர்லி, குவைட். இது எல்லாமே என்னதான் adverb of degrees. நம்ம இப்போ சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம்.
See the example. We have almost reached our home. We have almost reached our home. இதில் என்ன வந்து வேர்ப்னு பார்த்தீங்கன்னா மெயின் வேர்ப் ஆக்ஷன் வேர்ப் வந்து பார்த்தீங்கன்னா ரீச்டு. நம்ம வீட்டுக்கு வந்துட்டோம், ரீச் பண்ணிட்டோம், அதான் சொல்லுவோம் ரீச். பட் இங்கே பாருங்கள், we have almost கிட்டத்தட்ட வந்துட்டோம், நெருங்கி வந்துட்டோம் அப்படின்றோம். ஸோ பவர் ஆஃப் அன் ஆக்ஷன், இன்டென்சிட்டி ஆஃப் அன் ஆக்ஷன், இதனால தான் இது ஆல்மோஸ்ட். அதுவும் இல்லாமல் நான் என்ன சொன்னேன், பிஃபோர் எ வேர்ப். adverb of degree always used before a verb. ஸோ இது வந்து என்னது, adverb of degree verb. புரியுதா உங்களுக்கு? we have reached our home னா நம்ம வீட்டுக்கு வந்துட்டோம்னு சொல்கிறோம். இங்கே என்ன சொல்கிறாங்க, we have almost reached our. கொஸ்டின் கேளுங்க, how close to our home we reached. எவ்வளோ கிட்ட வந்துட்டோம்னு கேளும்போது நம்ம என்ன சொல்கிறோம், ஆல்மோஸ்ட், ரொம்ப கிட்ட வந்துட்டோம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, ரொம்ப அழுத்தி அந்த இடத்துல நம்ம சொல்கிறோம். தட் இஸ் இன்டென்சிட்டி ஆஃப் அன் ஆக்ஷன். ஸோ இன்டென்சிட்டி ஆஃப் அன் ஆக்ஷனை பற்றி சொல்கிறது என்னன்னு சொல்லியிருந்தேன், adverb of degree, and that adverb of degree will always be used before a verb. இது நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், he had fully recovered from his injuries. ஜஸ்ட் நம்ம சொல்லிட்டு போகலாம், he had recovered from his injuries. அவனுக்கு அடிபட்டிருக்கா, அதுலேருந்து அவன் வந்து என்ன ஆகிட்டான், மீண்டு வந்துட்டான், சரியாயிடுச்சு அவனுக்கு. பட் இங்கே என்ன சொல்கிறாங்க, he had fully recovered, முழுசாக குணமாயிட்டான். ஸோ தட் இஸ் த பவர் ஆஃப் அன் ஆக்ஷன், fully. adverb of degree, இது வந்து verb, இது வந்து adverb of degree. Understand adverb of degree. adverb of degreeன்றது இன்டென்சிட்டி ஆஃப் அன் ஆக்ஷன், அந்த பவர் ஆஃப் அன் ஆக்ஷன் எப்படி சொல்கிறோம், எந்த எக்ஸ்டென்ட்டுக்கு நம்ம சொல்கிறோம் அப்படின்றது தான் என்னது இங்கே சொல்கிறோம். we have almost reached our home, பவர், இன்டென்சிட்டி. he had fully recovered. ஓகே, ஜஸ்ட் ஒரு இது ஏதோ கேட்குறாங்கன்றதுக்கு சொல்லிட்டு போகாமல் முழுசாக குணமாயிட்டா நம்ம அழுத்தி சொல்கிறோம் இல்லையா அந்த இடத்துல, அதுதான் என்னது, adverb of degree. நெக்ஸ்ட் பாருங்கள், he is very intelligent. he is very intelligent. இப்போ ரெண்டு எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம். பிஃபோர் verb எப்படி வந்து நம்ம இது யூஸ் பண்ணிட்டோம். இப்போ இந்த சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா he is very intelligent. இன்டெலிஜென்ட் இருந்தது verb கிடையாது, என்னது அது, அவனை பற்றி நம்ம சொல்கிறோம், நவுனை பற்றி நம்ம சொல்கிறோம். அப்போ நவுனை பற்றி சொல்கிறது என்னது, அட்ஜெக்டிவ். அட்ஜெக்டிவ்க்கு முன்னாடி நம்ம யூஸ் பண்ணியோம், he is intelligent அப்படின்னு சொல்லிட்டு போகலாம். ஆனால் நம்ம என்ன சொல்கிறோம், அவன் ரொம்ப புத்திசாலி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த இடத்துல அந்த இன்டென்சிட்டி ஆஃப் அன் ஆக்ஷன், அதுதான் என்னது, இன்டென்சிட்டி ஆஃப் அ அட்ஜெக்டிவ். அட்ஜெக்டிவை நம்ம டிஸ்கிரைப் பண்ணுறோம் இந்த இடத்துல யூசிங் வெரி. திஸ் இஸ் adverb of degree. this is adjective. Understand what is adverb of degree. adverb of degree-ன்றது வந்து பார்த்தீங்கன்னா it tells us about the intensity of an action, or it tells us about the degree of a verb, an adverb or an adjective. Always it is placed before a verb, adjective or adverb. And some of the words we have seen, what are the adverb of degrees வந்து என்னன்னு பார்த்தோம், almost, absolutely, barely, deeply, extremely, entirely, fairly, quite, fully, just, greatly, hardly, very, completely, இதெல்லாம் என்னது, adverb of degree. அண்ட் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 கொஸ்டின்ஸ்க்கு வந்து நம்ம ஆன்சர் பண்ணலாம். in what extent, to what degree, ஓகே, என்னென்ன கொஸ்டின்ஸ்க்கு நம்ம ஆன்சர் பண்ணலாம் திருப்பி எழுதுன பாருங்க. how much, இந்த how much வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா குவான்டிட்டிலையும் நம்ம யூஸ் பண்ணுவோம். at the same time we will use it in degree also. and also to what extent, in what degree. These are all the question words we will use in
adverb of degree. Understand? So adverb of degree na enna புரிஞ்சிச்சா உங்களுக்கு? Adverb of degree tells us about the intensity of an action or degree of a verb, adjective or an adverb. So இந்த சப்ஜெக்ட்ல எதனா டவுட் இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் கிளாஸ்ல கிளியர் பண்றேன். நம்ம அடுத்த கிளாஸ்ல வந்து adverb of quantity பத்தி டீடைலா பார்க்கலாம். ஓகே guys, thank you.